ஹாய் வாஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சில ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு செட்டிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணுற வழியாக நம்ம ஃபைல்ஸை வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கலாம். எல்லா ஃபோல்டர்ஸ் மாதிரி தான், எல்லா ஃபோனில் இருக்க மாதிரி தான். எப்படின்னா லாக்கு தெரிஞ்சால் எல்லாம் எடுத்துடலாம், லாக்கு தெரியாமல் இருந்தால் எடுக்க முடியாது, அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு செட்டிங் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அது என்ன செட்டிங்னு உள்ளதை நம்ம இந்த ஃபோன் வழியாக பார்த்துருக்கலாம். இந்த ஃபோன் வழியாக ரியல்மி நார்சோ 30. ஓகே, இப்போ ஃபோனை நம்ம அன்லாக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் சிஸ்டம் க்ளோனர்னு அடிக்கணும். சிஸ்டம் க்ளோனரு இது அந்த ப்ரைவசி இதில் இருக்கும், ப்ரைவசி செட்டிங்ஸில் இருக்கும். இந்த சிஸ்டம் க்ளோனரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ற சிஸ்டம் க்ளோன் இருக்குது. நான் ஏற்கனவே இந்த சிஸ்டம் க்ளோன் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். நான் மறுபடியும் காட்டுறேன். சிஸ்டம் க்ளோனர் எடுத்துகிட்டு கெட் ஸ்டார்டடு கொடுக்கணும். கெட் ஸ்டார்டடு கொடுத்தோன்னே நம்ம பின் வந்து கேட்கும், பாஸ்வேர்டு கேட்கும். அதை நம்ம கொடுத்துடலாம். பின்னு கொடுத்த உடனே ஒரு புதிய க்ளோன் வந்து க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆன பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு இதுக்கு வேண்டி புதுசாக ஒரு பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கேன். பாஸ்வேர்டு கொடுத்தோடனே நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு கேட்கும். இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம இப்போ லாக் ஸ்க்ரீனில் போனோன்னா பாஸ்வேர்டு அடிக்கும்போது வேறு பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு இப்படி மாற்றி மாற்றி அடிக்கலாம். அதாவது இதுக்கு இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுத்தேன்ல, இந்த பாஸ்வேர்டு அடித்தோன்னா இந்த க்ளோனில் வந்து என்ட்ரு ஆகும். இல்லாமல் ஒரிஜினல் பாஸ்வேர்டு நம்ம அடித்தோன்னா சாதாரணமாக ஓப்பன் ஆகும். இப்போ இது லாக் ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நம்ம வந்து ஃபிங்கர் கொடுக்கலாம், ஃபிங்கர் என்ரோல்மெண்ட். டன் கொடுத்துருக்கலாம். ஓகே, சிஸ்டம் க்ளோன் வந்து இது க்ரியேட் ஆயாச்சு. இனி நம்ம இது எக்ஸிட் கொடுத்துட்டு என்ன செய்யணும்னா ஷட் டவுன் பண்ணலாம். அடுத்து என்ட்ரு ஆன் பண்ணும்போது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரிஜினல் பாஸ்வேர்டு கொடுத்தோன்னா இங்கேயே என்ட்ரு ஆகும். ஓகே, மறுபடியும் காட்டேன். இப்போ நம்ம நம்ம அந்த க்ளோனுக்கு வந்து நம்ம ஒரு பாஸ்வேர்ட் போட்டோம்னா அந்த பாஸ்வேர்டு நம்ம இப்போ போட்டோம்னா க்ளோன் ஓப்பன் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இது நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணனால இது டைம் எடுக்கும். டைம் எடுத்து நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செய்கிற மாதிரி வரும். என்ன பாருங்கள், சிஸ்டம் க்ளோன் எல்லாம் சரியாக ஆயிடுச்சு. இனி நம்ம இதில் ஏற்கனவே ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஒரிஜினல் டிஸ்பிளேக்கு ஓஎஸுக்கு கொண்டு போகிறதுக்கு இது கொடுத்தோன்னா மறுபடியும் ஒரிஜினல் இதுக்கு போகலாம். இது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து ஒரிஜினலுக்குள்ளது. மறுபடியும் காட்டேன். இப்போ இந்த ஃபிங்கர் மாற்றிருக்கேன், க்ளோனுக்கு போயிடும். நீங்கள் என்ன செய்யலாம், இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ இதில் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து இதில் மட்டும்தான் அப்படியே இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஒரே ஒரு டிவைஸில் 2 டிவைஸ் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும். இது வழியாக உங்களுக்கு வந்து ப்ரைவசி கொஞ்சம் கிடைக்கும். ப்ரைவசின்னு இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருங்கண்ணா உங்கள் ஃபோனை. இது நான் இன்னொரு ஃபோனில் செக் பண்ணி பார்த்தேன், இது கிடைக்கவே இல்லை. இது சில ஃபோனில் மட்டும்தான் இந்த மாதிரி சிஸ்டம் க்ளோனர் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் மாற்றி யூஸ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.